அன்புள்ளம் கொண்ட செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அருமைக்குரிய நேயர்களே, நாம் சந்திப்பதற்கு சில காலங்கள் தாமதப்பட்டு விட்டது. ஆனால் இனிமேல் நம்முடைய உறவுகளுடன் அடிக்கடி சந்திப்பேன் என்று இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய செம்மொழி நம்பி சொந்தங்களே, இன்றைக்கு நான் ஒரு செய்தியை பார்த்தேன். திருமதி பிரேமலதா அவர்கள், அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் அவர்கள் தோற்று போய்விட்டாராம் விருதுநகர் தொகுதியில். விருதுநகரே தோற்று போய்விட்டார். அவர் தோற்கவில்லை, தோற்கடிக்கப்பட்டார். அங்கே சூழ்ச்சி வென்றது என்றெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். பாவம், அந்த அம்மையாரை பொறுத்தவரை அவர் அரசியலிலே காய் நகர்த்துவது எப்படி என்று தெரியாமல் இன்றைக்கு விழி பிதுக்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய நகர்வுகள் சரியில்லாத காரணத்தினால்தான் தேமுதிக இந்த அளவுக்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதில் விஜய் பிரபாகரனை சூழ்ச்சி செய்து தோற்கடித்து விட்டார்கள். அவர் தோற்கடிக்கப்பட்டார், தோற்கவில்லை என்றெல்லாம் புதிய புதிய வசனமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுது இப்படிதான், எப்போ பார்த்தாலும் ஏதாவது இப்படி சொல்லிக்கின்னு உடனே திமுக மேலே பழிய போடுறது, திமுக தலைவரை பேசுறது, இந்த தவறெல்லாம் அவர்கள் அடிக்கடி செய்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கூட அரசியலில் நாகரிகம் இல்லாமல் அநாகரிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். மாணிக் தாக்கூர் அவர்கள் ஏற்கனவே அந்த பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் அங்கே காங்கிரஸ் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அது திமுகவுடைய இந்தியா கூட்டணியின் சார்பில் அவர் அங்கே நிறுத்தியிருக்கிறார். அவர் வாக்கு சேகரிக்கிறார். அதுபோல் எல்லோருக்கும் உரிமை உண்டு. யார் யார் வேட்பாளர்களோ அத்தனை பேருக்கும் உரிமை உண்டு வாக்கு சேகரிக்க. அதே போல் அவரும் வாக்கு சேகரிக்கிறார். மக்கள் அவருக்கு வாக்களிக்கிறார்கள். விஜய பிரபாகரன் அவர்களுக்கும் வாக்களிக்கிறார்கள். இப்படி வாக்களிக்கின்ற பொழுது மக்கள் தானே வாக்களிக்கிறார்கள். அவர்கள் மேலேயும் போடலாம், கீழே போடலாம். அவர் வெற்றி வாய்ப்பிலே வெற்றி முகத்திலே இருந்து கொண்டிருக்கிறாராம். கொஞ்சம் கொஞ்சம் வாக்கு வித்தியாசம் இருந்தால்தான். ஆனால் கடைசியிலே வந்த வாக்கு அவருக்கு கிடைக்கவில்லை. மாணிக் தாக்கூருக்கு கிடைத்து விட்டது. அதனால் அவர் வெற்றி அடைந்து விட்டார். அருமைக்குரிய சகோதரர்களே, இதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு ஓட்டிலே, ஒரே ஒரு ஓட்டிலே வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். வரலாற்றுகளை நீங்கள் திருப்பி பார்க்கின்ற பொழுது ஒரு ஓட்டிலே வென்றவர்கள் எல்லாம் நடைமுறையில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இதை ஒரு தவறாக ஒரு செய்தியாக அந்த அம்மையார் சுட்டி காட்டுவது மிகப்பெரிய தவறு. இந்த 18வது நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு தேமுதிக படுதோல்வி அடைந்திருக்கிறது என்ற காரணம் அதற்கு பிரேமலதா அவருடைய செயல்பாடுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2005ஆம் ஆண்டு விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து மாநாடு மதுரையில் நடத்தினார். அன்றைக்கு மதுரையே அல்லோகலப்பட்டது. அந்த அளவிற்கு செல்வாக்கு இருந்தது. ரசிகர் பட்டாளர்கள் சென்று அவருக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அவர் போட்டியிட்டார். 2006 நடைபெற்ற தேர்தலிலே போட்டியிட்டார். போட்டியிட்ட 234 தொகுதியிலும் அவர் வேட்பாளர் எடுத்துகிறார். ஆனால் ஒரே ஒருவர் விஜயகாந்த் மட்டும் விருதாச்சலத்தில் வெற்றி பெறுகிறார். இதுதான் வரலாறு. அப்பொழுது அவர் வாங்கி இருந்த வாக்கு எவ்வளவு தெரியுமா? 27,64,000 தமிழ்நாட்டிலே அவர் வாங்கியிருக்கிறார். அதனுடைய வாக்கு சதவீதம் 8.4%. இவ்வளவு வாக்குகள் வாங்கி, முதலிலே இவ்வளவு வாக்குகள் வாங்குகிறார் என்று விஜயகாந்தை மக்கள், அரசியல் களம் அவரை உற்று நோக்குகிறது. உற்று நோக்கிய பின்னால் அடுத்து ஒரு தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலிலே அவர் போட்டியிடுகிறார். அந்த தேர்தலிலே அவர் பெற்றிருந்த வாக்கு 10.4%. அந்த வாக்கு 2009 தேர்தலிலே அவர் போட்டியிடுகின்ற பொழுது, அப்போதெல்லாம் விஜயகாந்த் தனியாக போட்டியிட்டார். முதலிலே போட்டியிடுகின்ற பொழுது 8.4. இரண்டாவது முறை அவர் 2009 போட்டியிடுகின்ற பொழுது
10.3. இப்படி வாக்கு வங்கி அவருக்கு ஏறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி வாக்கு வங்கி ஏறிக்கொண்டிருக்கிறப்போ விஜயகாந்த் மீது மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அடுத்து நடக்கின்ற 2006 ஒரு தேர்தல் நடக்கிறது. அந்த தேர்தலிலே இவர் ஜெயலலிதாவிடம் போய் கூட்டு சேர்ந்து கொண்டார். அவர் கூட்டணிக்கு வருகிறார் என்று தெரிந்து நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கதவை திறந்து வைத்திருக்கிறேன், உனக்காக நான் தம்பி, உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்றெல்லாம் அவர் அழைப்பு விடுத்தார். வருகிறேன் 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 என்று சொல்லி கடைசி வரை அவர் வரவில்லை. அதற்கு காரணம் பிரேமலதாவுடைய அணுகுமுறைதான். அவரை பொறுத்தவரை திமுக மீது என்னவோ அவருக்கு என்னவென்று தெரியவில்லை. தனிப்பட்ட முறையில் அவர் மண்டபத்தை இடித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு பொது வாழ்க்கையில் இருப்பவர் இதையெல்லாம் சொல்லலாமா? யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு பொது நலத்தில் அக்கறை இருப்பவர்கள் மக்களுக்கு சாலை வசதிகள் செய்து தருகின்ற பொழுது கொஞ்சம் நிலத்தை எடுக்கத்தான் செய்வார். தேவைப்பட்டால் தான் எடுப்பார்கள், இல்லை என்றால் எடுக்க மாட்டார்கள். அப்படி நிலத்தை எடுக்கின்ற அளவுக்கு விஜயகாந்த் என்ற ஆகாதவரா? வேண்டுமென்றே அரசியலுக்காக இதை சொல்லுவது, அவர்களுக்கு அடிவடியாக இருக்கிறார் சிலர், அவர்களெல்லாம் அதை கூவுவது, இப்படி பிரேமலதா அவர்கள் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த இடத்திற்கு மார்க்கெட் மதிப்பை விட அதிகமாக ஏறத்தாழ 11 கோடி ரூபாய் அன்றைக்கு அந்த இடத்திற்கு அவ்வளவு தர முடியாது. அதை வாங்கி கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் என்பதை மறந்து விட வேண்டாம். இதையெல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்க, காசு வாங்கலாம், மற்றதான் சொல்லுவாங்க, இடித்து விட்டார். அவரு ஏன் இடிக்கிறாரு? அது நேஷனல் ஹைவேஸ், அவன் போட்டு கொடுக்குறான் திட்டம், அவன் போட்டு அவன் அக்யூர் பண்ணி கொடுக்க சொல்றான். அவன் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பிரச்சனை. தேவையில்லாம திமுக மேல பழிய சுமத்தி நீங்க அரசியல் ஆதாயம் செய்வதற்காக அன்றைக்கே பிரேமலதா போட்டு கொடுத்த திட்டம்தான் விஜயகாந்த் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தினார். பாவம், விஜயகாந்த் நல்ல மனிதன் தான், ஆனால் வீணாக போய்விட்டார், மறைந்தும் போய்விட்டார். அந்த நல்ல மனிதனுடைய புகழ் ஓங்கட்டும், ஆனால் பிரேமலதாவை நாம் அதில் எடுத்துக்கொள்ள முடியாது. அவருடைய மகன் விஜய் பிரபாகரனுக்கு உண்மையிலே விஜயகாந்த் மீது இருந்த அனுதாப அலைகள் தான், அந்த வாக்குகள் தான் அவருக்கு கிடைத்தது. அந்த வாக்குகள் பெற்றதனால்தான் அவர் இந்த அளவுக்கு வந்தார். வெற்றி பெறுவாரோ என்கின்ற நிலை கூட இருந்தது. ஆனால் அதற்கு காரணம் விஜயகாந்துடைய அனுதாப அலை. அந்த அனுதாப அலையை விட குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே மாணிக் தாக்கூர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆக இந்த விஜயகாந்துடைய அலை எப்போதும் அடிக்காது. அடுத்த முறை தேர்தல் நடந்து இவரே போட்டியிட்டால் கூட இந்த அளவுக்கு ஓட்டு வாங்குவாரா என்பது ஒரு சந்தேகம்தான். ஆக இந்த அலை முடிந்து விட்டது. விஜயகாந்த் மீது இருந்த பரிதாப அலை முடிந்து விட்டது. ஆகவே நீங்கள் மறுபடியும் உண்மையான யதார்த்தமான காரணங்களை புரிந்து கொள்ளாமல் திமுகவை நீங்கள் பேசுவது, தரைக்குறைவாக பேசுவது. நீ அரசியல் எத்தனை ஆண்டுகால அனுபவம், அரசியலுக்கு உங்களுக்கு உள்ள சம்பந்தம் இருக்கிறது. விஜயகாந்த் அவர்கள் மீது நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள், ரசிகர்கள் மதிப்பு மரியாதை வைத்திருந்தார்கள். பிரேமலதா அவர்களே, எவ்வளவு வேகமா நீங்க செயல்பட்டீங்க. அவர் கல்லறை காய்வதற்கு முன்னாலே நீங்க பொதுச் செயலராக ஆக்கி கொண்டீர்கள். அவர் இறப்பதற்கு முன்னாலே பொதுச் செயலரானீர்கள். எல்லாம் நீங்கள் திட்டம் போட்டு செய்கிறீர்கள், உங்களை பாராட்டுகிறேன். ஆனால் உங்கள் நகர்வு சரியில்லை, உங்கள் வாய் சரியில்லை, உங்கள் வார்த்தை சரியில்லை. அரசியலிலே பண்பட்டவர்களை, அரசியலிலே பாடுபட்டவர்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரை மதித்தால்தான் நன்றாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அருமைக்குரிய நேயர்களே, மறந்து விடாமல் நீங்கள் செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு நல்ல ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.